ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சாட்டர்டே நாங்கள் 15 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கோயிலுக்கு டூர் போயிருந்தோம். அந்த கோயிலை பற்றி அங்கே இருக்கிறவங்க சொன்னதை கேட்கவும் பார்க்கவும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. என்னோட ஹாப்பினஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு போனது எருமவெட்டிப்பாளையம் சிவன் கோயில். இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த சிவன் கோயிலில் இருக்கிற மூலவர வரமுக்தீஸ்வரனும் தாயார காமாட்சி அம்மானும் சொல்றாங்க. இங்க இருக்கிற சிவன் பக்தர்களுக்கு வரத்தையும் கொடுத்து அவங்களுக்கு முக்தியும் கொடுக்கறதால அவருக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் ராஜகோபுரத்துல இருக்க நிலை 3-5ன்னு ஒத்தப்படையில தான் இருக்கும். இங்க இருக்கிற ராஜகோபுரத்துல 4 நிலை இருக்கும். இந்த கோயில்ல நவகிரகம் கிடையாது. ஏன்னா நவகிரகங்களையும் உள்ளடக்கியவர் தான் இங்க இருக்கிற ஈஸ்வரன். சோ இவரை கும்பிட்டாலே நவகிரகங்களையும் கும்பிட்டதுக்கு சமம். இங்க பங்குனி உத்திரத்தன்னைக்கு சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணும்போது அம்பாள் மேலையும் சிவன் மேலையும் ஒரு நாள் மட்டும் சூரியனோட கதிர்கள் பிரகாசமா படும். இந்த கோயில்ல திருக்கல்லால கட்டியிருக்காங்க. சுண்ணாம்பு, வெள்ளம், கடுக்கா இதை வச்சுதான் இங்க இருக்கிற விமானத்தையும் மற்ற உள் வேலைகளையும் பண்ணியிருக்காங்க. சிமெண்ட் யூஸ் பண்ணல. ஏன்னா சிமெண்ட் யூஸ் பண்ணா 50 இயர்ஸ் தான் கேரண்டி. சுண்ணாம்பு, வெள்ளம், கடுக்கா வச்சு கட்டினா 2000 இயர்ஸ் கேரண்டி. இது ஒரு பரிகார ஸ்தலம். நாங்க 2வதா போனது ஆண்டாள் குப்பம் முருகர் கோயில். இதுவும் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. இங்க இருக்கிற முருகர் குழந்தையாவும் இளைஞராவும் முதியவராவும் 3 விதமா காட்சி தர்றாரு. பிரம்மா கிட்ட ஓம் என்பதுக்கு பொருள் கேட்க பொருள் தெரியாததால பிரம்மனை முருகர் சிறையில் அடைச்சாராம். அதிகார தொனியில 2 கைகளை இடுப்புல வச்சு பிரம்மாவை கேள்வி கேட்டதால அதே வடிவத்துல இங்க முருகர் இருக்காரு. காலையில பார்க்கும்போது இளம் பாலகனாகவும், உச்சி வேளையில நடுத்தர வயதுடையவராகவும், ராத்திரியில முதியவராகவும் மூலவர் காட்சி தர்றாரு. நாங்க 3வதா போனது திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்க பெரும்பேடு முருகர் கோயில். இந்த கோயில்ல இருக்க முருகப்பெருமான் 600 வருஷத்துக்கு முன்னாடியே புதையுண்டு இருந்ததாகவும் வண்டிக்காரர் ஒருவர் கண்டுபிடிச்சு எடுத்ததாகவும் சொல்றாங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, வள்ளியும் தெய்வானையும் இடம் மாறி இருப்பாங்க. அதுலயும் வள்ளி குரத்தி கோலத்திலேயே இருப்பாங்க. பொதுவா அரசமரம் ஆணையும் வேப்பமரம் பெண்ணையும் குறிக்கும்னு சொல்லுவாங்க. இங்க அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்னா இருக்கிறதால இந்த மரத்தை கும்பிட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இங்க முருகர் 6 அடி உயரத்துல காட்சி தராரு. நாங்க 4வதா போனது திருப்பாலீஸ்வரம்ங்கிற வில்லேஜ்ல இருக்கிற திருப்பாலீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு. பார்க்கடல் கடைஞ்ச போது வந்த அமிர்தத்தை அசுரர்களுக்கு கொடுக்காம மறைச்சி சாப்பிட தேவர்கள் வந்த இடம்தான் திருப்பாலைவனம். அமிர்தத்தை சாப்பிடும்போது சாமிக்கு நன்றி சொல்றதுக்காக அமிர்தத்தோட ஒரு பகுதியை லிங்கமா பிடிச்சு அதை ஒரு பால மரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சதாகவும், தேவர்கள் சாப்பிட்டு கை கழுவ குளத்துக்கு போன போது அவர்களை பின்தொடர்ந்த அசுரர்கள் தவளை வேஷம் போட்டு குளத்துல கை கழுவும் போது மிச்ச அமிர்தத்தை சாப்பிடலாம்னு நினைக்கும் போது அதை கண்டுபிடிச்ச தேவர்கள் இந்த குளத்துல தவளையே இருக்கக்கூடாதுன்னு சாபமிட்டதாகவும் வரலாறு. இங்க இருக்க குளத்துக்கு பேரு அமிர்த புஷ்கரணி. ராஜேந்திர சோழன் போர் முடிஞ்சு திரும்பும் போது பாலை மரங்கள் நிறைஞ்ச பகுதியில ஓய்வெடுத்தார்னு ஒரு பாலை மரத்தை வெட்டும் போது அதுல இருந்து ரத்தம் வெளிப்பட அங்க லிங்க வடிவத்துல சாமி இருக்கிறத பார்த்து அவருக்கு கோயில் கட்டினதாகவும் வரலாறு. நாங்க 5வதா போனது சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு. சிறுவாபுரி கோயில் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். செவ்வாய்க்கிழமையில 6 வாரம் வந்து இவரை கும்பிட்டுட்டு போனா சொந்த வீடு வாங்கலாம்னு. ஆனா தெரியாத விஷயம், பிஸ்னஸ்ல growth இருக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திங்கக்கிழமையில 6 வாரம் வந்து இவரை கும்பிட்டுட்டு போனா நிச்சயமா ப்ரமோஷனோ பிஸ்னஸ்ல growthஓ இருக்கும். நாங்க 6வதா போனது பெரியபாளையம் பவானி அம்மன் கோயிலுக்கு. வளையல் விற்க வந்த வளையல் வியாபாரி நைட் லேட் ஆகிட்டதால அங்கேயே தங்கி காலையில எழுந்து பார்க்கும்போது வளையல் மூட்டைய காணாம பக்கத்துல இருக்கிற புத்துல பார்க்கும்போது அதுக்குள்ள வளையல் மூட்டை இருக்கிறத பாக்குறாரு. அன்னைக்கு நைட் அவரோட கனவுல வந்த பவானி அம்மன், நான் இங்க இருக்கிற புத்துல தான் சுயம்புவா இருக்கேன், எனக்கு கோயில் கட்டுன்னு சொல்ல வளையல் வியாபாரியும் கடப்பாறையால புத்த உடைக்க
ரத்தம் பீறிட்டு வந்துச்சான். உடனே மஞ்சளை எடுத்து ரத்தம் வந்த இடத்துல வச்சதால ரத்தம் நின்னுடுச்சான். அப்புறம் அந்த சுயம்பு அம்மனுக்கு கோயில் கட்டி வழிபட்டதா வரலாறு. இங்க வேப்பில ஆடை போட்டு மஞ்சள் பூசி பிரார்த்தனை செஞ்சா எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறுங்கிறது நம்பிக்கை. நெக்ஸ்ட் நாங்க போனது எண்ணெய் பெற்ற தாயார் உடனுரை பக்தவத்சலம் பெருமாள் டெம்பிள். இந்த கோயில் 108 திவ்ய தேசத்துல 58வது திவ்ய தேசமா சொல்லப்படுது. ஒரு நாள் வைகுண்டத்துல பெருமாளுக்கும் தாயாருக்கும் சண்டை வர தாயார் கோச்சுக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தாங்களாம். அவங்க அப்பா வந்து தாயார்கிட்ட என்னை பெத்த தாயே வீட்டுக்கு வாமான்னு கூப்பிட தாயாரோ வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால இங்க இருக்கிற அம்மனுக்கு எண்ணெய் பெற்ற தாயான்னு பேர் வந்துச்சான். இங்க இருக்கிற உற்சவர் அம்மனை சன்னதியில இருந்து வெளியே கொண்டு வர மாட்டாங்களாம். நெக்ஸ்ட் நாங்க போனது ஹிருதயாலீஸ்வரர் டெம்பிள், திருநின்றவூர். பூசலான்னு ஒரு சிவனடியார் சிவனுக்கு இதயத்திலேயே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண டேட் குறிச்சாராம். அதே டைம்ல காஞ்சியில ராஜசிம்ம பல்லவனும் சிவனுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண டேட் குறிச்சாராம். சிவன் ராஜா கனவுல வந்த வேற டேட் கும்பாபிஷேகம் வச்சுக்கோ, நான் பூசலார் கட்டின கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகணும்னு சொன்னாராம். யார் அந்த பூசலார்னு பார்க்க ராஜா வந்தபோது சிவன் இவங்க 2 பேர் முன்னாடியும் தோன்றி பூசலாருக்கு முக்தி கொடுத்தாராம். நெக்ஸ்ட் நாங்க போனது குன்றத்தூர் முருகர் டெம்பிள். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, முருகனோட வலது பக்கம் இருந்து பார்த்தா முருகர் தெய்வானையோட இருக்கிற மாதிரி தெரியும், இடது பக்கம் இருந்து பார்த்தா வள்ளியோட இருக்கிற மாதிரி தெரியும். அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி இருக்கும். பத்தாவதா நாங்க போனது ஸ்ரீ நாகேஸ்வரர் டெம்பிள். இது ஒரு ராகுஸ்தலம். இது குன்றத்தூர் முருகன் கோயில் பக்கத்துல தான் இருக்கு. இது ஒரு ராகு பரிகார ஸ்தலம். இங்க இருக்கிற லிங்கத்தை சேக்கிடார் தான் பிரதிஷ்டை பண்ணாராம். ஒரு காலத்துல லிங்கம் சேதம் அடைஞ்சிட அங்க இருக்கிற சூரிய தீர்த்தத்துல அந்த லிங்கத்தை போட்டுட்டு புதுசா லிங்கம் வச்சாங்களாம். நைட்டு ஐயர் கனவுல வந்த சிவபெருமான் பழைய லிங்கத்தையே வைக்க சொன்னாராம். அதனால பழைய லிங்கத்தை மூலவரா வச்சுட்டு புதிய லிங்கத்தை பின்னாடி அருணாச்சலேஸ்வரரா வச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.